ஒரு அலுவலகத்தில வேலை பார்த்துக்கிட்டிருந்து ஒரு பெண் தினமும் வீட்டிலிருந்து 2 லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வருவாங்க. ஒன்று அவருக்காக, இன்னொன்று அவருடைய கணவருக்காக. ஒரு நாள் கணவர் வெளியூரில் இருந்ததால் அந்த எக்ஸ்ட்ரா லஞ்ச் பாக்ஸ் அப்படியே இருந்தது. அதே நேரம் ஒரு மூலையில் ஒரு இளம் எம்ப்ளாயி தனியா உட்கார்ந்திருந்தார். அவர் முன் சாப்பாடு எதுவும் இல்லை. மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்துக்கிட்டிருந்தாலும் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. அதை கவனித்து அந்த பெண் தன்னிடம் இருந்த எக்ஸ்ட்ரா லஞ்ச் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று, இதை நீங்க எடுத்துக்கோங்க கொடுத்தாங்க. அந்த இளைஞர் முதலில் தயங்கினார். பரவாயில்லை மேடம் சொன்னார். ஆனால் அவர் சிரித்துக்கொண்டு, என்கிட்ட இன்னொரு லஞ்ச் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க சொன்னாங்க. அந்த இளைஞர் நன்றியுடன் அந்த வாங்கிக் கொண்டார். சாப்பிடும்போது மெதுவாக சொன்னார், மேடம், இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால லஞ்ச் கொண்டு வர முடியல. யார்கிட்டையும் கேட்க மனசு வரல. அந்த பெண் எதுவும் சொல்லாமல் சிரித்துக் கொண்டார். சில மாதங்கள் கழித்து அந்த இளைஞருக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைத்தது. ஒரு நாள்வில் அவர் 2 லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்தார். ஒன்றை தனக்காக வைத்துக்கொண்டு இன்னொன்றை அந்த பெண்ணிடம் கொடுத்தார். மேடம், அன்னைக்கு நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கல, அந்த நாள் நான் தனியா இல்லன்னு உணர வைத்தீங்க. இன்னைக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அதே நல்லதை இன்னொருத்தருக்கு செய்யணும் சொன்னார். அந்த பெண் சிரித்துக் கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த இளைஞர் தன்னுடைய எக்ஸ்ட்ரா லஞ்ச் இன்னொருக்கு கொடுத்தார். ஒரு சிறிய லஞ்ச் ஆரம்பித்த அன்பு இன்னொருவரிடம் சென்று சேர்ந்தது. நல்லது எப்போதும் நம்மிடம் திரும்பி வர வேண்டியதில்லை. நாம் செய்த நல்லது இன்னொருவரின் வாழ்க்கையில் தொடர்ந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு சிறிய உதவி செய்திருக்கிறார்களா? அந்த நல்ல மனிதரை நினைவு கூர்ந்து அவரைப் பற்றி ஒரு வார்த்தையை கமெண்ட்ல பகிருங்க.